மிஸ் சரியோ மித்ரா நந்தனுக்கு பிசினஸ் எதிரி. மித்ராவுடைய கம்பெனி மேல ஆசைப்பட்டு அது கிடைக்காம போனதோ மித்ரா மேல பகையை வளர்த்து அவரை எப்படியாவது தோக்கடிக்க நினைச்சாங்க. மித்ரா கூட வளர்ந்துட்டு இருக்கிற லக்கி பாப்பா அவருடைய சொந்த குழந்தை இல்லைன்னு மூணார்ல பிறந்த அந்த குழந்தைய அடாப்ட் பண்ண விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அங்க ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் கூட சேர்ந்து இவங்க ஒரு புது கதையை உருவாக்கியிருக்காங்க. பார்வதிங்கிற ஒரு புது கேரக்டரை கிரியேட் பண்ணி தேவிங்கிற இந்த ஆர்டிஸ்ட் கிட்ட வேஷத்தை போட வச்சு லக்கி பாப்பாவை மித்ரா கிட்ட இருந்து பிரிச்சு மித்ராவை எமோஷனலா டவுன் பண்ண நினைச்சிருக்காங்க. அதுக்காகத்தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஸ்டாஃபை விலை கொடுத்து வாங்கி தேவிங்கிற இந்த ஆர்டிஸ்டுக்கு லட்சங்கள்ல பணத்தை கொடுத்து லாயர் சாணக்கியா சாருக்கும் லட்சங்கள்ல ஃபீஸ் கொடுத்து இவங்களுக்கு வசதியா பொய்யான கட்டுக்கதைகளை உருவாக்கி இருக்காங்க. வெல்டன் மிஸ்டர் அர்ஜுன். உங்களுக்குள்ள ஒரு லாயர் அப்புறம் பிஸ்னஸ் மேன் மட்டும்தான் இருக்காருன்னு நினச்சேன். ஆனால் ஒரு நல்ல ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் கூட இருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு சூப்பர் கட்டுக்கதையை உருவாக்கி சொல்லிட்டீங்க. இது கட்டுக்கதை இல்லை, இதுதான் உண்மை. எது உண்மை? சரி, உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணது உண்மை இல்லையா? அவங்க பார்வதி இல்லை தேவிங்கிறது உண்மை இல்லையா? அவங்க அக்கௌண்ட்ல 10 லட்சம் ரூபாய் இருக்கிறது உண்மை இல்லையா? ஆமா, அதெல்லாம் உண்மைதான். ஆனா அது நீங்க நினைச்ச மாதிரி இல்லை. மை லார்ட், எதிர்த்தரப்பு வக்கீல் அவருக்கு கிடைச்ச ஏதோ ஒரு தேவையில்லாத சாட்சியங்களை வச்சு அது இந்த கேஸை சுக்குநூறா உடைக்கிற ஆதாரம் இருக்கிற மாதிரி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா வாதாட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் சொன்ன விஷயம் சிலது உண்மைதான், ஆனா எல்லாமே உண்மை இல்லை. என் கிளைண்ட் பேர் பார்வதி இல்லை தேவின்னு சொன்னாரு. அது உண்மைதான். பேங்க் அக்கவுண்ட்ல அவங்க பேரு தேவின்னு மட்டும்தான் இருக்கு. ஆனா அவங்களோட முழு பேரு பார்வதி தேவி. அதுக்கு அந்த ஐடி கார்டு தான் ஆதாரம். அப்புறம் சரியு மேடம் எனக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க. ஆனா அது மித்ரா மேல இருக்கிற பகையில இல்ல, பார்வதி மேல இருக்கிற பரிதாபத்துல. பார்வதிக்கும் ஹெல்ப் பண்ணிருக்காங்க, ஆனா அது மித்ரா மேல இருக்கிற பகையில இல்ல, அவங்களும் ஒரு பொண்ணுங்கிற காரணத்தினால. அப்புறம் பார்வதி டெய்லர் இல்ல ஆக்டர்னு சொன்னாரு. ஆமா, உண்மைதான். அவங்க எங்கோ பின்னாடி கிரவுட்ல நிக்கிற ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஆனா அது அவங்க தொழில் இல்லை யுவர் ஆனர். குழந்தை அனாதையா இருக்கும்போது மித்ரானந்தன் அந்த குழந்தைய தத்தெடுத்து இவ்வளவு நாளா குழந்தைய நல்லபடியா பார்த்துக்கிட்டாலும், நியாயப்படியும் மனிதாபிமானத்தை வச்சு பார்த்தாலும் குழந்தை தன்னோட பெத்த அம்மா கிட்ட தான் இருக்கணும். அதனால குழந்தைய பெத்த தாயான பார்வதி கிட்ட ஒப்படைக்கும்படி மித்ரானந்தன் கிட்ட நான் கேட்டுக்கிறேன். Excuse me, Your Honor. எஸ். தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் தீர்ப்பை தள்ளி போடுறீங்களா? எதுக்கு? இன்னொரு கட்டுக்கதையை ரெடி பண்ணிட்டீங்களா? ஆமா, ஆனா இப்ப நான் சொல்ல போறது கட்டுக்கதை இல்ல. இந்த பார்வதி சொன்ன நிலா கதை. மறுபடியும் என் கிளைண்ட் மேல பழி போடுறீங்களா? யுவர் ஆனர், இவங்க எதுக்கு அவங்க பெத்துக்காத குழந்தைக்காக இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல யுவர் ஆனர். இங்க பாருங்கம்மா, நீங்க சுமத்துற குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருக்கா? இருக்கு யுவர் ஆனர். டாக்டர் காயத்ரி,
பார்வதி, உங்களுக்கு ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆச்சே, எப்ப நடந்ததுன்னு தெரியுமா? அது எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. எனக்கு ஞாபகம் இருக்கு. 2017 செப்டம்பர் 6. இப்ப ஞாபகம் வந்துருச்சா பார்வதி தேவி மேடம்? போட்டும். அன்னைக்கு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த இந்த டாக்டர் காயத்ரி மேடமையாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யுவர் ஆனர், 2017 செப்டம்பர் 6ஆம் தேதி இந்த பார்வதி தேவிக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. துரதிர்ஷ்டவசமா அந்த ஆக்சிடென்ட்ல இவங்களோட கர்ப்பப்பை டேமேஜ் ஆனதால அதை எடுக்கவும் செஞ்சுட்டாங்க. 2017 செப்டம்பர் 6ஆம் தேதி பார்வதி தேவியோட கர்ப்பப்பையை எடுக்கும்போது 2017 டிசம்பர் 10ஆம் தேதி எப்படி அவங்களால பிரசவிக்க முடிஞ்சது? சாரி யுவர் ஆனர், கர்ப்பப்பை இல்லாத ஒருத்தங்களால குழந்தைய எப்படி சுமக்க முடியும்? இதை நான் அவங்கள அவமானப்படுத்துறதுக்காக சொல்லல யுவர் ஆனர். அவங்க ஒரு தாய்மையை அவமானப்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு பிறக்காத ஒரு குழந்தைக்கு அவங்க தான் அம்மான்னு பொய் சொல்லி அந்த குழந்தைய ஏமாத்தணும்னு நினைச்சிருக்காங்க. ஒரு ஃபேக் டிஎன்ஏ ரிப்போர்ட்டை எடுத்துட்டு வந்து இந்த கேஸை திசை திருப்ப பார்த்திருக்காங்க. குழந்தைய உயிரா நினைச்சு அவ தான் உலகம்னு வாழ்ந்துகிட்டு இருக்க என் கணவன் மித்ரானந்தன் கிட்ட இருந்து அந்த குழந்தைய பிரிக்க நினைச்சிருக்காங்க. இவங்க எந்த எண்ணத்துல இதெல்லாம் பண்ணாங்க, இவங்க பின்னாடி யார் இருந்து இதெல்லாம் பண்ண சொன்னாங்கன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் யுவர் ஆனர். உன் கதை முடிஞ்சது மனிஷா. அவ உன்னை பத்தியும் சரிய பத்தியும் கண்டிப்பா சொல்லிடுவான்னு நினைக்கிறேன். பயமுறுத்தாதீங்க ஆண்டி. என்னம்மா, ஏன் இப்படிலாம் பண்ண? யாரு பண்ண சொன்னாங்க? சாரி சார், என்னை மன்னிச்சிருங்க. உனக்கு பின்னாடி யார் இருக்கான்னு சொல்லு. என் பின்னாடி யாரும் இல்ல மேடம். எனக்கு குழந்தைங்க பிறக்காததுனால ஏதாவது ஒரு குழந்தைய வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். லக்கி பாப்பா மித்ரா சாரோட பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சதும் அவ ஏன் பொண்ணுதான்னு வந்து நடிச்சேன். அவ்வளவுதான். என்ன மன்னிச்சிருங்க. தப்பிச்சிட்ட மனிஷா.